வணக்கம் நேர்களே, மற்றுமொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் ஓவா மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் தீபா வேலாயுதம் அவர்களையும் நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு வணக்கம். வணக்கம் மதுஷா. முக்கியமாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் ஆண்டாக இருக்கின்றது. அதற்கான தயார்படுத்தல்கள், ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்தகைய பின்னணியில் அதற்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிகளும் மும்முரமாக கூட்டணி அமைக்கின்ற விடயங்கள், அதே போன்று சுயாதீனமாக போட்டியிடுகின்றதற்கான தயார்படுத்தல்கள் என ஒவ்வொரு கட்சிகளும் தம்முடைய வியூகத்தை அமைத்து தேர்தலுக்கான தயார்படுத்தல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான பின்னணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கூட இந்த தேர்தலுக்கான தயார்படுத்தல்களை மிகவும் துல்லியமான முறையில் முன்னெடுத்து வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சி, அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதி ஈடுபட்டிருந்தார். அதன்போது 116 முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவை அளிப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதில் நீங்களும் அந்த கூட்டத்தில் இருந்தீர்கள். நிச்சயமாக அந்த கலந்துரையாடலில் முக்கியமாக பேசப்பட்ட விடயங்கள் என்னவாக அமைந்திருந்தன? நன்றி. என்னென்ன, இன்று நாங்கள் நாட்டில் ஒரு பாரிய மாற்றத்திற்காக, நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய, உருவாக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே எம்முடைய தற்போதைய ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுடைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டின், குறிப்பாக நாட்டுடைய வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு அவர் எடுத்திருக்கும் இந்த சுயாதீனமாக கேட்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முடிவு உண்மைக்குமே எங்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கின்றது. இவ்வளவு காலம் கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரீதியில் அவர் தலைவராக இருந்து கொண்டு இவ்வளவு மக்களுக்கான சேவைகளை கிட்டத்தட்ட 50-60 வருடமாக செய்தும் இன்று அவரது எடுத்திருக்கும் முடிவை பற்றி யோசிக்கும் போது எங்களுக்கே புல்லரிக்கின்றது. நாட்டை பிரதானமாக முன்னிறுத்தி நாட்டின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால சந்ததியினர்களின் அபிவிருத்திக்காகவும் அவர் எடுத்திருக்க அந்த முடிவை நாங்கள் அனைவரும் கட்டாயமாக இந்த வேளையில் வரவேற்க வேண்டும். குறிப்பாக அதனுடைய முதலாவது கட்டமாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பெரமுன மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகள் சேர்ந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் அவருடன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வாட்டர்செஜ் ஹோட்டலில் கூட்டம் ஒன்று கூடப்பட்டிருந்தது. அப்போது ஜனாதிபதி அவர்கள் ஏன் தான் சுயாதீனமாக போட்டியிடுவது என்பதையும் எதிர்காலத்தில் எவ்வாறு வேலை செய்ய போகிறோம் என்பதையும் மிக தெளிவாக கூறியிருந்தார். உண்மைக்கும் அது எங்களுக்கு பெருமையாக இருந்தது. நான் இன்றும் பெருமைப்படக்கூடியதாக இருந்தது. என்னால் அவ்வாறு ஒரு ஜனாதிபதி நம் நாட்டுக்கு கிடைத்திருப்பது பெருமை. இதே வேளையில் பொதுமக்கள் அனைவரும் ஸ்திரமாக சிந்தித்து எங்கள் நாட்டுக்கு எப்பேற்பட்ட ஜனாதிபதி வேணும், மக்களை யார் சரியான முறையில் வழிநடத்த முடியும், மக்களுக்கு தேவையான வேலை திட்டங்களை யாரால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து சரியான முறையில் தேர்ந்தெடுத்தால் சிறப்பாக அமையும். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் எதிர்கால வேலை திட்டமாக ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த நாட்டை 10 அரசாங்கங்கள் ஊடாக நடத்துவதாக தெரிவித்திருக்கின்றார். 10 அரசாங்கங்கள் என்னும்போது 1 பொது பாராளுமன்ற அரசாங்கமும் 9 மாகாண சபை அரசாங்கங்களையும் வைத்துக்கொண்டு தான் இந்த முழு நாட்டையும் கட்டியெழுப்புவதற்கான முழு வேலை திட்டத்தையும் உருவாக்கி இருப்பதாக, அது உண்மைக்கும் எங்களுக்கு ஒரு பாரிய ஊந்து சக்தியாக அமைந்தது. ஏன்னா மாகாண சபை என்பது இந்தியாவினுடைய தூண்டுதலின் பேர் ஆரம்பித்ததாக அனைவரும் கூறிக்கொண்டு இருந்தாலும் மக்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு பிரதேச சபை, உள்ளாட்சி மன்றங்களுக்கு அடுத்தபடியாக இருப்பது மாகாண சபை. மாகாணத்தின் ஊடாக பல்வேறு சிறந்த வேலை திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய. கடந்த காலங்கள் அது தேர்தல் இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு ஒரு பாரிய மக்களுடன் தொடர்பு, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் பின்னடைகின்றது. ஆனால் மிக விரைவில் நடக்கிற ஜனாதிபதி தேர்தலின் பின்பு பாராளுமன்ற தேர்தலும் அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலும் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் ஊடாக ஒரு சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான ஆரம்பத்தை எம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றார்.
எது எவ்வாறாக இருந்தாலும் நாட்டு மக்கள் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சார்ந்தவர்களை வெறுக்கின்றார்கள் என்றுதான் கூற முடியும். ஏனெனில் இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டங்களின் போதும் கூட அவர்களை நிராகரித்தமை வெளிப்படையாக தெரிந்தது. இப்படியான பின்னணியில் ஜனாதிபதியும் கூட அவர்களுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து செயற்படுகின்ற பொழுது ஜனாதிபதிக்கான ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? கட்டாயமாக. என்னென்னால் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டிலே பொருளாதார நிலை பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த நாட்டை எடுத்து நாட்டை கட்டியெழுப்பி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர் யாருமே இருக்கவில்லை. பழைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஏனைய கட்சியை சேர்ந்த தலைவர்மார்களுடன் கலந்துரைசி வந்து இந்த நாட்டை எடுத்து நடத்துமாறு கூறியவுடன் அனைவரும் பின்னோக்கி செல்ல கேட்ட ஒரு கேள்வி, நான் வருகிறேன் என்று தயாராக வந்து அந்த பாதாளத்தில் வீழிருந்த அந்த நாட்டை இன்று கட்டியெழுப்பி ஒரு சமமான ஒரு நிலை கொண்டு வந்திருக்கின்றார். அதுவும் குறிப்பிட்ட 2 வருட காலத்தில். நீங்கள் எந்த நாட்டில் எடுத்து பாருங்கள், அதாவது வங்குரோத்து நிலைக்கு சென்ற நாடு எதுவும் 2 வருடத்தில் மீண்டதாக ஒரு சரித்திரம் இருக்கிறதா என்று இலங்கை திரும்பி இருக்கின்றது. இதே 2 வருடங்களுக்கு முன்பு இதே நாங்கள் பெட்ரோல் வாங்குறதுக்கும் கேஸ் வாங்குறதுக்கும் சாப்பாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு கூட க்யூவில் நின்று பல பேர் இறந்தோம். நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்தோம். எத்தனை பேர் 3 நேரம் சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு நினச்ச விரும்புகிற இடத்துக்கு போக முடியுது, விரும்புகிற சாப்பாடை சாப்பிட முடியுது, வேணுங்கிற நேரத்துக்கு கேஸ் கிடைக்குது, எப்போ போனாலும் பெட்ரோல் கிடைக்குது. ஏன்னா எங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் அவ்வளவுமே இலகுவான முறையில் கிடைச்சிருக்கு. கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா நாட்டை திருத்த முடியாது, கடன் வாங்கினா தான் செய்ய முடியும். கடன் வாங்கினா அவங்க சொல்கிற ஒரு சில நிபந்தனைகள் அடிப்பட்டு தான் எல்லாம் செஞ்சு தாங்கணும். அதை அந்த அடிப்படையில் கொண்டு வந்தனால தான் இன்றைக்கி 2 வருடத்தில் நாங்கள் மேலோங்கி வந்தோம். மக்கள் இன்றைக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சில பேர் தவறாக மக்களை வழிநடத்துகின்றார்கள். அவ்வாறு வழிநடத்தும் போது மக்களுக்கான சரியான வேலை திட்டங்களை செய்ய முடியாது போகும். அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இன்று ஜனாதிபதி அவர்கள் சுயேட்சையாக அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவர் போட்டியிடும் போது ஆதரவினை யார் வேண்பாலும் கொடுக்கலாம். ஆனாலும் கூட பொதுவாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு கடனை மீள செலுத்தாமல் இருக்கின்றமையின் காரணமாக, அதாவது உள்நாட்டு மற்றும் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் ஊடாக இந்த கடனை செலுத்துவதற்கான காலம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நாடு ஒரு சுமூகமான நிலையில் இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இப்படியாக இருக்கும் பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற கருத்து முற்றிலும் வேறுபட்டதாக அல்லவா இருக்கின்றது? இல்லை, கடனை மீள செலுத்தாமல் இருப்பதனால் மட்டுமல்ல, நாங்கள் பெற்றுக்கொண்ட கடனூடாக இந்த நாட்டின் அபிவிருத்தி நாட்டில் ஏற்பட்டிருக்க அபிவிருத்தி மாற்றங்கள் இதில் முக்கிய ஒரு பாயிண்டாக இருக்குது. அதனால் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் சற்று வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் இன்று இலங்கையை பொறுத்தவரை கல்வியறிவு அதிகமாக இருக்கிற ஆசிய நாட்டில் ஒரு நாடு. அப்போ நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் உண்மைக்கும் இந்த நாட்டோட நிலைமை பற்றி தெளிவாக சிந்தித்து அலசியாராய்ந்து செய்யக்கூடிய நிலையில் அனைவரும் இருக்கின்றனர். இளைஞர்கள் அவரும் தெளிவாக சிந்திக்க வேண்டும். இந்த நீங்கள் சொன்னீங்க, முதல்ல கூட சொன்னீங்க, பொதுஜன பெருமுனையோடு சேர்ந்திருக்கிற மொட்டு கட்சியோடு சேர்ந்திருப்பதால் மக்களிடத்தில் மொட்டு கட்சியில் இருக்கிற எல்லாருமே 100க்கு 100 விதமானவர்கள் நல்ல கெட்டவர்கள் என்று நான் கூறவில்லை. மக்களுக்கு அதே மக்கள் தான் இந்த மொட்டு கட்சியை சேர்ந்தவர்களை உள்வாங்கி இருந்தார்கள். அதனால் இன்று அவர் கட்சியை மீறி, அவர்கள் தலைமைத்துவத்தை மீறி வெளியில் வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதை, சுயாதீனமாக ஆதரவு கொடுப்பதாக வந்திருக்கின்றார்கள். ஆக இந்த இடத்துல எந்த ஒரு கொந்தேசியும் கிடையாது, ஒரு கொண்ட்ராக்ட் இதுவும் கிடையாது. அதனால் சுயாதீனமாக யார் வேணுமானாலும், எந்த கட்சி வேணுமானாலும் எங்கள் கௌரவ தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்வதற்கான ஆவண வேறுபாடுகளை செய்தால் அது நாட்டுக்கு செய்யும் ஒரு பாரிய கடமையாகும், பாரிய பொறுப்பாக அமைந்திருக்கின்றது இந்த வேளையில். அதே போன்று அமைச்சர்களும் கூட அரசாங்கத்தில் முக்கியமாக மொட்டு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் கூட ஜனாதிபதிக்கான ஆதரவை வழங்குவதாக பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது குறிப்பிடப்படுகின்ற கருத்து என்னவாக இருக்கின்றது என்றால், அவர்கள் ஜனாதிபதியிடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொண்டு, அதாவது அவர்கள் ஒவ்வொரு விடயங்களில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களாக இருப்பதனால் ஜனாதிபதி அதிலிருந்து அவர்களை விடுவிப்பார் என்ற ஒரு சலுகை அடிப்படையில் தான் ஜனாதிபதிக்கான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயம் உண்மையானதா அல்லது வெறுமனே அவர்கள் குற்றச்சாட்டுகளை, எப்பொழுதும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் என்ற ரீதியில் அவர்கள் இந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றார்கள்? நாட்டின் ஒரு தலைவர், அதாவது முதல் குடிமகன் ஜனாதிபதி, அவர் எடுக்கும் தீர்மானங்கள் குறிப்பாக நாட்டின் நன்மை கருதியே தான் அமைந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் நம்முடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2 ஆண்டு காலமாக பாரம் எடுத்து இந்த நாட்டை இதுவரை செய்த வேலை திட்டங்களை பாருங்கள். மக்கள் நலன் கருதிய அனைத்து வேலை திட்டங்களும், சுயநலம் இல்லை.
அவர் சுயநலம் பட்டு செய்கிறதுக்கு அவரோட வீடை கூட இப்போ ராயல் காலேஜுக்கு எழுதி கொடுத்தாரு. அந்த வீட்டையுமே விஷய கிருமிகள் போய் எரிச்சாங்க. ஏன்னா பொது சொத்து ஒரு கல்லூரிக்கு வழங்கப்பட்ட அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதன் தன் சுய தேவை தெரியாதவர், தேவையில்லாதவர், பொதுமக்களுக்காக தன் வாழ்க்கையில் பல நாள் அர்ப்பணிச்சு இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு மற்றவங்களை காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது. இது எப்போதும் போல் அந்த ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கணுங்கிற நிலையை சொல்லி வச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அது எந்த நேரத்துக்கும் எடுபடாது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாங்கள் வழங்கிய ஆதரவுக்கு அவர் அளித்திருக்கின்ற பரிசு நம்முடைய கட்சியை பிளவுபட செய்து விட்டார் என்ற கருத்து. இதனை ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? உண்மையில் ஜனாதிபதி மொட்டு கட்சியை பிளவுபடுத்தி விட்டார்? இல்லை, ஜனாதிபதி அவர்கள் மொட்டு கட்சியை பிளவுபடுத்தவில்லை. அன்று எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்களுக்கு இடையில் நடந்த கூட்டத்திலே மிக தெளிவாக கட்சியின் மாகாண சபை உறுப்பினர்கள் வெளிவுபடுத்தியிருந்தார்கள். அன்று திரு கௌரவ் கோட்டாபாய அவர்கள் நாட்டை விட்டு செல்லும்போது அந்த நாட்டை பாதுகாக்க அந்த இடத்தில் யாரும் இல்லாத போது கௌரவ ரணில் விக்ரமசிங்கர்கள் பாரம் எடுத்தவுடன் அனைவரும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்ததாம். ஆனால் அவர் அந்த நாட்டை கட்டு எழுப்புவதற்காக அவர்கள் மொட்டு கட்சியின் வழங்கிய சார்பு நாளை இன்னைக்கு நாட்டோட நிலை தலைகீழாக மாறி இருக்கின்றது. நாட்டை கையாளக்கூடிய திறமை மிக்க சிறந்த ஒரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களே என்ற ரீதியில் அவர்கள் கட்சியிடம் கூறியிருக்கின்றார்கள், எங்களை இந்த தேர்தலில் மட்டும் சுயாதீனமாக சிந்திக்க எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் மக்கள் நலன் கருதி சுயாதீனமாக சிந்திக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறிவிட்டுத்தான் அனைவரும் வெளியில் வந்து இருக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தல் மக்களுக்கான தேர்தல், எதிர்கால முழு இலங்கையின் வளர்ச்சியையும் தீர்மானிக்க போகிற ஒரு தேர்தல். அப்படி என்றால் மக்கள் உங்களுக்கு நம்பி வாக்களிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வழங்குகின்ற உறுதிமொழி என்னவாக இருக்கின்றது? ஒரு சிறந்த ஒரு இலங்கையை கட்டி எழுப்புவதுதான் பிரதான நோக்கம். அப்படி என்றால் ஜனாதிபதி முன்னராகவே குறிப்பிட்டதை போன்று 2048 வரை அவருடைய கரங்களில் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்பதா? 2048 வரை அவருடைய கரங்களில் தவறுதலான புரிந்துணர்வு உங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. 2048 அவருடைய நோக்கம், கோல், அந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்கான ஒரு வரையறை உருவாக்கி இருக்காரு தவிர 2048 வரைக்கும் தொடர் ஆட்சியில் இருக்கணும் அவசியம் இல்லை. இப்படித்தான் ஒரு வீடை கட்டும் போது கூட நாங்கள் அடிமனை அஸ்திவாரமெல்லாம் சரியாக போகிறதுக்கு வீடை கட்டி முடிக்கிறது குறிப்பிட்ட ஆண்டு காலம் தேவை. இப்போ எங்களுக்கு 2 வருடத்தில் இந்த நாட்டையே கடன்லேருந்து மீள எடுத்திருக்காருன்னா இது வந்துரோத்து நிலையிலேருந்து எங்களுக்கு இன்னொரு 5 வருட காலம் நாங்கள் ரொம்பலாம் கேட்கல. இன்னொரு 5 வருட காலம் இங்கே ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்தால் இந்த நாட்டையே இலங்கையை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே போன்று ஜனாதிபதியினுடைய திட்டங்களை எடுத்து நோக்கும் பொழுது அனைத்து திட்டங்களும் ஒரு நீண்ட கால திட்டங்களாகத்தான் இருக்கின்றன, குறுங்கால திட்டங்கள் அல்ல. ஏனெனில் இப்பொழுது வேறு அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவர்களுடைய திட்டங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் அந்த குறிப்பிட்ட 5 வருட கால ஆட்சிக்குள் நிறைவடையும் வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஆனால் ஜனாதிபதி இருந்த அரசாங்கங்களினுடைய திட்டங்களை பார்த்தால் மிக நீண்ட கால திட்டங்கள். ஆகவே அந்த திட்டங்கள் அவருடைய ஆட்சி தொடராத பட்சத்தில் இடைநிறுத்தப்படுகின்ற ஒரு விடயம் ஒவ்வொரு ஆட்சி மாற்ற காலங்களிலும் கூட இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விடயத்தை சீர் செய்ய இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க இருக்கின்றீர்கள். இந்த திட்டங்களை மக்கள் நலன் கருதி தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஏதுவான பரிந்துரைகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்திருக்கின்றீர்களா? அதாவது ஒரு நாட்டோட நிலை, நாட்டோட வளர்ச்சி அவர்கள் மேற்கொள்ளும் திட்டத்திலே இருக்கின்றது. குறுகிய கால திட்டங்கள் அனைத்துமே குறுகிய காலத்திலே செயலிழந்து விடுகின்றன. இப்போ நீங்கள் கூறியது போல குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்ட செயல் திட்டங்கள் வெற்றிகரமாக அமைந்த வேலை திட்டங்களை 1-2 கூற முடியுமா? இயலாது. ஏன்னா நாங்கள் ஒரு நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்லும் போது குறுகிய கால திட்டங்களை கைவிட்டு நீண்ட கால திட்டத்தின் ஊடாக மட்டுமே அபிவிருத்தி செய்ய முடியும். அவ்வாறு நீண்டகால வேலை திட்டங்கள் ஜனாதிபதி இன்னைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இளைஞர் மன்றத்தை உருவாக்குனதுலேருந்து சிரேஷ்ட பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் உருவாக்குனால யாருன்னு பாருங்கள். அப்போ அந்த நீண்ட கால வேலை திட்டங்களை கொண்டு வரும்போது தான் அந்த நாட்டில் நீண்ட கால ஒரு கோல் இருக்கும்போது அதை முன்னோக்கி போகணும். அதனால் இது என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருடமும் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அரசாங்கங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நாட்டுக்காக வேலை செய்வதென்றால் அது நீண்ட கால வேலை திட்டம், அதுக்கான அக்ரிமெண்ட்டை போடணும் முதல்ல. இந்த எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் அதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. அந்த நாட்டில் இருக்கும் அன்றைக்கு இருக்கும் அரசாங்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களே அமைந்திருக்கின்றது. அந்த வேலை திட்டங்கள் குறுகிய கால வேலை திட்டங்களாக அல்லாது நீண்ட கால வேலை திட்டங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நாட்டை சிறந்த ஒரு நாடாக மாற்றியமைக்க முடியும். இன்று உலகத்தில் வெற்றி பெற்ற அனைத்து நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய வேலை திட்டங்கள், அதை சொல்ல இங்கிலீஷ் லாங் டேர்ம், நீண்ட கால வேலை திட்டங்களாக அமைந்து நிற்கின்றன. அதனால் வேறு ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து செய்வார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டும் அவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுத்து பரவவில்லை. அதை மாற்றம் என்பது முதலில் எண்ணில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை ஜனாதிபதி அவர்கள் தன்னில் வைத்திருக்கின்றார். அதனால் அவருடைய முதலாவது மாற்றம் அவருடைய வேலை திட்டங்கள் தன்னிலிருந்து ஆரம்பிக்கின்றார். நான் என்னுடைய வேலை திட்டங்களை ஒரு நாட்டுக்கு சிறந்த முறையில் பயன்படுவதற்கான லாங் டேர்ம் வேலை திட்டங்களை கொண்டது. ஆகவே இந்த வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டங்களை தொடர்ந்து எதிர்வரும் அரசாங்கங்கள், எந்த ஒரு அரசாங்கங்கள் வந்தாலும் எடுத்து செல்வதற்கான இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்பு பல வேலை திட்டங்கள் முன்வைக்கப்படும். அடுத்த முக்கியமான ஒரு விடயம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அதுவும் ஒரு சாரார். அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய நிமல் ஸ்ரீபால ஜெயசில்வா அமைச்சர் தலைமையிலான அணியினரும் கூட ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்படியாக ஜனாதிபதியினுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொள்கைக்கு புறம்பான கொள்கைகளை பின்பற்றுகின்ற கட்சியை சார்ந்தவர்களே ஜனாதிபதிக்கு ஆதரவை அளிப்பதாக கூறுகின்ற பின்னணியில் கொள்கை ரீதியில் சமமாக இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் ஐக்கிய மக்கள் சக்தி கருதப்படுகின்றது. இருந்தாலும் கூட அவர்களையே உங்களோடு இணைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைக்கு பெரும்பாலான கட்சிகள் என்பதால் தான் ஒரு சுயாதீனமாக ஜனாதிபதியாக இன்று போட்டியிடுகின்றார். அவ்வாறு போட்டியிடும்போது இலங்கையில் இருக்கும் பிரதான கட்சிகள் அனைத்தும் அவருக்கான முழு ஒத்துழைப்பை வழங்கும் போது நாங்கள் யாரையும் வர வேண்டாம் என்று கூறவில்லை. யாரும் வரலாம், அவங்களது முழு ஒத்துழைப்பை நம்முடைய ஜனாதிபதிக்கு தரலாம். தருவதனூடாக இந்த நாட்டை கட்டியெழுப்பதில் அவருடைய பங்களிப்பையும் வழங்க முடியும் என்பதில் விலையை தெரிவித்துக் கொள்ள வருகின்றேன். அவர்கள் வருவதற்கான வாசல் கதவு திறந்தே இருக்கின்றது. அப்படி என்றால் சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் தலைமையிலான அணியுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றதா ஜனாதிபதிக்கும்? இல்லை, என்னன்னா இது சுயாதீனமாக நாங்கள் கேட்பதனால் அவர்கள் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு கைகோர்க்க விரும்பும் அனைவரும் தானாக சுயமாக முன்வந்து கௌரவ ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களை ஆதரவை வழங்கினால் மட்டும்தான் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும். அதை விட்டு நாங்கள் ஒரு இடமாக சென்று வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டோம்னா அது அவர்களை கட்டாயப்படுத்தி கொண்டு வரும். அவர்களுக்கான சில கண்டிஷன்ஸ் போட வேண்டிய நிலைமைக்கு வரும். ஆகவே அதை விடுத்து அவர்களாக நாட்டின் நலன் கருதி நாட்டை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வளமிக்க நாடாகவும் ஆசியாவில் ஒரு ஆச்சரியமாக உருவாக்க முடியும் என்ற நிலையை அவர்கள் கருத்தில் கொண்டால் அவர்கள் அனைத்து கட்சியினருக்கும் இதில் சம வாய்ப்பு உள்ளது. எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிப்பதற்கான முழு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினர் நாடு தொடர்பில் சிந்திக்கவில்லை என்ற குறிப்பிடுகின்றனர். நான் அவ்வாறு கூறவில்லை. நாடு தொடர்பில் சிந்தித்தால் நாட்டை இன்றைக்கு கட்டி எழுப்பியிருக்கும் ஒரு தலைவனுக்கு தன்னுடைய முழு ஆதரவை வழங்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்க மக்கள் அவர்களை அதிகாரம் கொடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வேளையில் அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். என் மக்கள் வழங்கிய அதிகாரத்தை சரியான முறையில் நான் பாவிப்பதென்றால் என் மக்களுக்கான ஒரு சிறந்த தலைவனை இந்த நாடு அபிவிருத்தி செய்யும் நோக்கில் கொண்டு செல்லும் ஒருவரை தேர்ந்தெடுப்பது. அதே போன்று ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான அரசியல் அமைப்பு சதியொன்றை ஜனாதிபதி மேற்கொள்வதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயம் உண்மையானது? இது உண்மையானது. இது புறம்பாக இதுவும் நீங்கள் முதல்ல கூறியது போல தான் ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறு பேசுபவர்களின் கருத்துக்கள். இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நாம் எதிர்த்து தொடர்ந்து பயணித்தோமானால் சிறந்தது. அப்படி என்றால் இந்த அரசியலமைப்பினுடைய 22வது திருத்தத்தை இப்பொழுது கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு இல்லை தானே? இல்லை, தேவைப்பாடு இருக்கின்ற ஒரு சில விஷயங்களுக்காக இருக்கின்றது. ஆகவே இதை சில பேர் தவறுதலான முறையில் இது எடுத்து செல்கின்றனர். இன்று என்னென்றால் அரசியலமைப்பில் காணப்படுகின்ற குறித்த முரண்பாட்டை வேறொரு தருணத்திலும் சரி செய்து கொண்டு இருக்கலாம். ஏன் இந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்ற காலத்தில் இந்த காலப்பகுதியில் தான் அதற்கான கேள்விகள் எழுந்தது. ஆகவே இந்த பகுதியில் இன்று தேர்தல் முழுவதும் இந்த நாடு தேர்தல் ஆணையாளர் வசம் சென்றுள்ளது.
அந்த தேர்தல் ஆணையாளர் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாம் அனைவரும் கட்டுப்பட வேண்டிய நிலை ஏற்கனவே தேதி அறிவிச்சாச்சு, ஜனாதிபதி தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, கெசட் வந்துருச்சு, கட்டுப்பணம் கட்டுறவங்களாம் கட்டியாச்சு. அதுக்கு குறிப்பிட்ட எங்களுக்கு நொமினேஷனுக்கு டேட் 14 தேதிக்கு முன் டேட்டும் கொடுத்தாச்சு, தேர்தல் தேதியும் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் முழுமையாக எங்கள் கண்ணோட்டங்கள் எங்களுடைய வேலைகள் அனைத்தும் எதிர்காலத்தில் நம் நாட்டுக்கான ஒரு சிறந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதில் நாங்கள் மும்முரமாக எங்களுடைய வேலைகள் செய்து கொண்டிருக்கோம். இதனால் புறம் பேசுபவர்கள் குறை பேசுபவர்கள் என்றால் நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஏனெனில் இப்பொழுது நீங்களே குறிப்பிட்டிருந்ததை போன்று நாடு நெருக்கடியில் இருக்கக்கூடிய தருணமாகத்தான் இந்த தருணம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி பாதீட்டில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் கூட இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்வைத்திருக்கக்கூடிய பின்னணியில் நாடாளுமன்ற சபையில் அந்த திருத்தமானது கொண்டு வரப்படுகின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட நடைமுறைகளுக்கு அமைவாக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அவசியம். அந்த விடயத்தை ஜனாதிபதி மேற்கொண்டு விட்டார் என்றே வைத்துக் கொள்வோமே. அடுத்ததாக அந்த திருத்தத்தை குறிப்பிட்ட உறுப்புரையில் மாற்றத்தை ஏற்படுத்த சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த விடயமானது ஜனாதிபதி தேர்தலும் இடம்பெற இருக்கக்கூடிய பின்னணியில் எப்படியும் அதே போன்றது ஒரு நிலைப்பாட்டில் தான் தேர்தலை நடாத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும் சர்வஜன வாக்கெடுப்புக்கான. ஆகவே அதிலும் கூட நிதிக்கான சிக்கல் நிலைகள் தோன்றும் அல்லவா இந்த நெருக்கடி காலத்தில்? இல்லை, நெருக்கடி காலத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு என்பது ஒரு இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் ஊடாகவே தெரிந்து கொள்ளலாம். சர்வஜன வாக்கெடுப்பு என்பது எவ்வாறு மக்கள் யாரை விரும்புகிறார்களோ எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது இப்போது நீங்கள் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலினூட இன்னும் இந்த குறுகிய 2 வருஷத்தில் அது நடக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு மக்களுடைய சர்வஜன வாக்கெடுப்பு போன்றுதான். அப்படி என்று சொன்னால் அந்த 22வது அதாவது ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு நாட்டினுடைய தலைவரை தெரிவு செய்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாங்கள் கடந்த காலங்களில் எல்லாம் பார்த்தோம் என்றால் மக்களால் தான் இந்த 69 லட்சம் மக்களினுடைய வாக்குகளால் தான் பொதுஜன பெரமுன அரசாங்கம் ஆட்சி அமைத்தது. இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அவர்களுடைய தீர்மானங்கள் மீது மக்கள் கொண்ட வெறுப்பின் காரணமாக மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் மக்கள். ஆனாலுமே கூட அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை இருந்தமையின் காரணமாக மக்கள் விரும்பாத பல்வேறு சட்டங்கள் நடவடிக்கைகளையும் கூட நாடாளுமன்ற பெரும்பான்மையை பயன்படுத்தி மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தமாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னராக கொண்டு வரப்பட்ட மக்கள் விரும்பாத சட்ட மூலங்களாக இருந்தாலும் சரி, அதனையும் நாம் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் விடயத்தையும் எப்படி ஒன்றாக இணைத்துக் கொள்ள முடியும்? இரண்டும் வேறுபட்ட விடயங்கள் அல்ல. அதாவது நீங்கள் கூறினீர்கள் 69 லட்சம் பேர் இணைந்து, அது பெரும்பான்மைன்னு சொல்கிறத விட பெரும்பான்மையில் கொஞ்சம் தான் கூட, பெரும்பான்மை கொஞ்சம் தான் கூட. 52-54 வீதங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதையும் மீறி 49 வீதமாக எதிராக இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதில் எத்தனை பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் எங்களுக்கு இருக்க ஒரு பாரிய பிரச்சனை என்னென்னா, நாட்டின் மேலேயோ வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலே இருக்க வெறுப்புகளை நாங்கள் எங்களுடைய சுய உரிமை மீத காட்டுறோம். வாக்களிப்புங்கிறது என்னுடைய உரிமை, என்னுடைய ஜனநாயக உரிமை. அதை நான் சரியான முறையில் வாக்களித்து இருந்தால் இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஒவ்வொருவரும் சரியான முறையில் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்காமல் இருப்ப நாங்கள் நினைச்சுக்கொள்ளும், நாங்கள் வாக்களிக்காததுனால ரைட் நான் உங்களுக்கு எதிராக தான் இருக்கேன் அப்படிங்கிறதோட வாக்களிக்காமல் இருப்பது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கு சமம். ஆனாலும் கூட ஒவ்வொரு அரசாங்கங்கள் நாங்கள் கடந்து வந்த பாதையில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் இந்த தேர்தல் பிரசார காலத்தில் ஒவ்வொரு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்குகின்றார்கள். ஆனால் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளுக்கு அமையத்தான் அந்த ஆட்சி காலம் பூராகவும் செயற்படுகின்றார்கள் என்பது ஒரு சாத்தியமான விடயமாக இல்லை. அதைத்தான் நான் வினவுகின்றேன். நீங்க ஒவ்வொரு அரசியலுக்கு வர்றவங்களும் அவங்களுடைய பிரேரணையை முன்வைப்பாங்க. ஆனால் அது யாரும் நடைமுறைப்படுத்துறதில்லை. நடைமுறை ஏன் படுத்தவில்லை என்று மக்கள் யாரும் கேட்பதும் இல்லை. அடுத்த முறை அவர்களுக்கான தண்டனை கொடுப்பதும் இல்லை. கொடுத்தால்தான் அடுத்த முறை வருவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஜனாதிபதி அவர்கள் கடந்த முறை நீங்கள் அவருடைய அறிக்கைகளை பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். அவர் அறிக்கையில் முன்வைத்திருந்த அனைத்தையும் செய்திருந்தார். இப்போ இந்த முறை நாங்கள் தேர்தலில் முன்வைக்கும் விஞ்ஞாபனத்தை கண்டிப்பாக கடைபிடிப்பேன். ஏன்னா பொது ஜனாதிபதி, மக்களுக்கான ஜனாதிபதி, மக்களுக்காகவே உருவெடுக்க போகிற ஒரு ஜனாதிபதி. அப்போ அவர் கொண்டு வரும் பிரேரணைகள் அனைத்தும் மக்களுக்காக, மக்கள் சார்ந்த பிரேரணைகளாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை.
அதே போன்று இன்னும் ஒரு விடயம், ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பவர்கள் அனைவரும் குறிப்பிடுகின்ற விடயம், இந்த நாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் மாத்திரம்தான் கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு விடயத்தை. ஏன் அவருக்கு அடுத்ததாக யாரால் கட்டியெழுப்ப முடியும்? அவருக்கு அடுத்ததாக ஒரு தலைவரை உருவாக்கி இருக்கிறாரா ஜனாதிபதி? தலைவர் என்பது உருவாக்கப்பட வேண்டும், அதனால உருவாகவும் வேண்டும். ஜனாதிபதி அவர்கள், ஜனாதிபதி என்பவர் என்ன தலைவர் உருவாக்கினார் என்னன்னு இவர் ஜனாதிபதி 2 வருஷம் தான். இந்த 2 வருட காலத்தில் விடயம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கின்றார். அப்படியாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினராக பிளவுபட்டு செல்வதற்கும் இந்த தலைமைத்துவத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகளும் எழுந்திருந்தது. ஆகவே ஜனாதிபதியே அந்த விடயத்தில் சிந்திக்கவில்லை, தனக்கு அடுத்ததாக ஒருவரை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயம். இதுக்கு காரணம் நீங்கள் முதல் கூறிய ஒரு கருத்து தான், நீண்ட கால நோக்கம், குறுகிய கால நோக்கம். ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீண்ட கால நோக்கத்தினை கொண்டவர். நீங்கள் நினைப்பது அனைவர் முதலே நீங்கள் சொல்லிட்டீங்க, மற்ற எல்லாருமே குறுகிய கால நோக்கத்தில். அதனால் குறுகிய காலத்தில் நோக்கத்தில் செல்லும்போது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும். யார் நினைத்தால் எதிர்காலத்தில் ரெண்டும் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய காலங்கள் கூட வரலாம். ஆகவே இவருக்கான சரியான தலைமைத்துவத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்து வித்திட்டு இருக்கின்றார். சிறந்த தலைமைத்துவம் இவருக்கு அடுத்தபடி வரக்கூடிய சிறந்த ஒரு தலைமைத்துவமாக இருக்கும். அல்ல அந்த ஒரு எந்த ஐயப்பாடுகளும் தேவையில்லை. இவருக்கு அடுத்தபடியான தலைமைத்துவத்தை திறம்பட உருவாக்கி கொண்டு வருகின்றார். அவர் யாராக இருக்கிறார்? அது இப்போது சொன்னோம்னா அதில் சரியில்லையே. நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார் ஊவா மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் தீபா வேலாயுதம் அவர்கள். அவர்களிடம் தொடர்ச்சியாக வினவலாம். முக்கியமாக இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கக்கூடிய பின்னணியில் அனைத்தின மக்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புடன் இருப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் மலையக மக்களுக்காக எதை செய்ய போகின்றீர்கள் எதிர்வரும் காலத்தில்? கட்டாயமாக ஒரு சிறந்த கேள்வி. நானும் ஒரு மலையகத்தான் என்ற வகையிலே மலையக மக்களுக்கான தேவை தனி காணி உரிமை. சொந்த காணியில் சொந்த வீட்டில் வாழ்வதுதான் எங்களுடைய பழங்கால 200 ஆண்டுக்கான கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காகவே எங்களுடைய அனைத்து வேலை திட்டங்களும் முன்னோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு உறுதுணையாக மலையகத்தில் இருக்கும் பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உட்பட அனைத்து அமைப்புகளும் அனைத்து தொழிற்சங்கங்களும் எம்மோடு இணைந்திருக்கின்றன. இணைந்து ஜனாதிபதியுடன் கைகோர்த்து ஜனாதிபதியும் மிக விரைவில் மலைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வேலை திட்டங்களை செய்து தருவதாகவும் வாக்களித்திருக்கின்றார். அதே போன்று மலையத்தில் இருக்கக்கூடிய பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனையானது இன்னும் இழுத்தடிப்புக்கு உள்ளாகி கொண்டே இருக்கின்றது. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பிரதான காரணம் என்ன காரணத்தினால் இந்த சம்பள விவகாரமானது தொடர்ச்சியாக இழுத்தடிப்புக்குள் உள்ளாகும்? அதாவது இந்த பெருந்தோட்டத்துறையை பொறுத்தவரை எங்களுடைய நாளாந்த வேதனம் மற்ற தொழில்துறையை ஒப்பிடும்போது மிகவும் சொச்சம், மிக குறைவு. இந்த சம்பளமானது எங்களுக்கு கூட்டு ஒப்பந்தம் இல்லாமல் போனது எங்களுக்கு ஒரு பாரிய இழப்பு. கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக சரியாக ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் கூட்டு ஒப்பந்தம் சரியாக செய்து வந்திருந்தால் இன்று எங்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். 2500 சாதாரண கூட்டு ஒப்பந்தத்திலே வந்திருந்தாலும், ஏன்னா ஒவ்வொரு 2 வருடத்திற்கும் மொத்த சம்பளம் அடுத்த 2வது வருடத்தில் அடிப்படை சம்பளமாக வந்திருக்கும். அப்போ அப்படி கணக்கு போக்கும்போது எங்களுக்கு இன்றைக்கி 2500 ரூபாய் சம்பளம் தாண்டி இருக்கும். ஆனால் இன்று இருக்கும் பெருந்தோட்ட நிர்வாகங்கள் எங்களுடைய தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்காகவும் அதிகூடிய லாபத்தை சம்பாதிப்பதற்காகவும் இந்த நாட்டை பால்நோக்கி தள்ளுவதற்காகவும் எங்களை வஞ்சிக்கின்றார்கள். அவர்கள் அதிக லாபங்களை பெற்று தொழிலாளர்களுக்கான உரிமைகளை தர மறுக்கின்றார்கள். இன்றும் இலங்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா தங்கியிருக்க வீடும் சொந்தமில்லாதவர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள். வாழும் இடமும் எங்களுக்கு சொந்தமில்லை, ஒரு கைப்பிடி மண்ணு சொந்தமில்லை, சரியான சம்பளம் இல்லை. 200 வருட கால வரலாற்றை கொண்டவர்கள். இன்றைக்கும் இலங்கையின் முதுகெலும்பாக, பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் எங்களுடைய சந்ததியினருக்கு என்று ஜனாதிபதி நீங்கள் அந்த மாகாண சபை உறுப்பினர் சந்திப்பின் போது என்னை பார்த்தவுடன் குறிப்பிட்ட ஒரே வார்த்தை, கூடிய சீக்கிரம் இந்த சம்பள பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று தார் என்று. ஏன்னா இந்த சம்பள பிரச்சனைக்கு தீர்வு பெருந்தோட்டத்துறை கம்பெனியினர் இதுக்கு விரும்புகிறாங்கல்ல. அவங்க குறுகிய லாபத்தை கொடுத்து பெரிய லாபத்தை எடுக்க பார்க்குறாங்க. குறுகிய சம்பளம் தான் கொடுக்குறாங்க, வேலை அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த தொழிலாளர்கள் இந்த ஒவ்வொரு தேயிலை தூரையும் இவ்வளவு வளம்பர வருவதற்கு பாடுபட்டு கஷ்டப்பட்டு 10 பரம்பரை, கிட்டத்தட்ட 10 பரம்பரையாக இந்த பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 200 வருடம், 20 தசாப்த காலமாக. இது யாரும் பெரிதாக கணக்கெடுப்பதில்லை. ஆனால் எம்முடைய ஜனாதிபதி
இவர்கள் மீது பெருந்தோட்டத்துறை மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றார். அவர்களுக்கான பாரிய வேலை திட்டத்தை முன்னெடுப்ப வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு என் தந்தையார் அவர்கள் பெருந்தோட்ட கைத்தொழில் இராஜாங்க அமைச்சராக இருந்தபோது அறிமுகப்படுத்தி வைத்த பசுமை பூமி வேலை திட்டம், பசுமை பூமியின் ஊடாக 7 பர்ச்சேஸ் காணி உரிமையை வழங்கினார். அந்த காணி உரிமையை தொடர்ந்து வழங்குவதற்கு இருக்கும் ஒரு சிறு பிரச்சனை, 7 பர்ச்சேஸ் பத்தாது, கூட கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதற்கான நடைமுறைகளை தற்போது இருக்கும் கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் கூடாக மிக விரைவில் எமது மலையக மக்களுக்கான மலையகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனி காணி உரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று இந்த தனி காணி உரிமை வழங்குகின்ற விடயத்தில் இடையூறாக இருக்கின்ற விடயம் என்னவாக இருக்கின்றது? இடையூறாக இருக்க விடயம் என்றால் பெருந்தோட்டங்கள் நிர்வாகங்கள் எங்களுக்கான இடங்களை சரியான முறையில் ஒதுக்கி தராமல் இருப்பது. அதாவது பெருந்தோட்டங்களில் பாவிக்கப்படாமல் இருக்கும் நல்ல இடங்களை இவர்கள் கொடுக்கும் இடங்கள்லாம் ரோட்டில் சாதாரணமாக பாதையிலிருந்து பல கிலோமீட்டர் உள்ளுக்கு தான் கொடுக்குறாங்க. அதை எடுத்து எங்களுக்கு போய் வாழ முடியாது. பாதை ஓரங்களில் அநேகமான இடங்கள் இருக்கின்றன, நல்ல தேயிலை, இளம் செத்து போன தேயிலை இருக்கிற அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதன் ஊடாக இவர்கள் நல்ல சிறந்த இடங்களை பிரித்து கொடுக்கக்கூடிய நிலை எங்களுக்கு ஏற்படும். அதே போன்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார், உரிய சம்பளத்தை வர்த்தமானியில் வெளியிட்டிருந்ததை போன்ற அதே தொகை சம்பளத்தை வழங்கவில்லையாயின் அரசாங்கம் குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய அரச காணிகள் மீள அவர்களுடைய அந்த குத்தகை ரத்து செய்யப்படும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதற்கான நகர்வுகள் என்னவாக அமைந்திருக்கின்றன? அடுத்த என்னென்றால் அந்த இதுக்கு எதிராக இவர்கள் பெருந்தோட்ட கம்பெனியினர் நீதிமன்றத்தை நாடியுள்ளதால் தற்காலிகமாக அந்த வர்த்தமானி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அல்லது மீள்பெறப்பட்டுள்ளது. ஆகவே அதற்கான மாற்று நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் தொழில் அமைச்சரும் ஏனைய அமைச்சர்களும் இணைந்து இதற்கான வேலை திட்டங்களை, குறிப்பாக மலையக பெருந்தோட்ட தொழிலாளருக்கான 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நல்லாட்சி அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்தார். அதிகாரங்களும் கூட அதிக அளவில் ஜனாதிபதியை பார்க்கிலும் பிரதமரினுடைய கரங்களில் இருந்தது. இருந்தாலுமே கூட அந்த ஆட்சியை கடந்து வந்த போதிலும் கூட மலையக மக்கள் நாம் இப்பொழுது சம்பளம் தொடர்பில் பேசுகிறோம், தனி காணி உரிமை தொடர்பில் பேசுகின்றோம். ஆனால் குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் ஏனும் பூர்த்தி செய்யப்படாத நிலையிலும் கூட மலையகத்தை சார்ந்த மக்கள் இருக்கின்றார்களே, அந்த விடயங்கள் ஏன் உரியவாறு கடந்த அரசாங்கங்களினுடைய ஆட்சி காலங்களில், முக்கியமாக ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரத்தில் இருந்த அரசாங்கங்களிலும் கூட ஏன் அதனை உரியவாறு செய்ய முடியவில்லை? நல்ல கேள்வி ஒன்று. என்னென்றால் கடந்த 2000 நல்லாட்சியின் போதுதான் எங்களுக்கான முழு சுதந்திரம் கிடைத்தது போன்று. ஏன்னா கடந்த காலங்கள், அதுக்கு முன்றைய காலங்களில் அரசாங்கத்தின் நிதியை நேரடியாக தோட்டத்திற்கு செலவழிக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. தோட்டத்திற்கு செலவழிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஃபண்டு ஒதுக்கணும்னா தோட்டத்தை மேனேஜரோட கடிதம் வாங்கிட்டு வாங்க, அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க. தோட்டத்தில் அது ஒரு மாற்றான் தன்மையாக தான் பார்க்கப்பட்டது அரசாங்கத்தின் ஊடாக. தோட்டத்தில் எந்த வேலை செஞ்சாலும் மேனேஜரோட லெட்டர் வேணும். இன்றைக்கி அந்த நிலைப்பாடு நிறைய தோட்டங்களில் இருக்குது. ஆக அந்த நிலை மாறி அரசாங்கத்தினுடைய நிதி நேரடியாக தோட்டத்துக்கு செல்ல முடியும் என்று எங்களுடைய கெசட் மூலியமாக, வர்த்தமானி மூலியமாக அறிவிக்கப்பட்டது எங்களுடைய நல்லாட்சி காலத்தில் தான். அதன் பிறகுதான் இன்றைய அரசாங்க வேலைத்திட்டங்கள் அனைத்தும் நேரடியாக எந்த ஒரு தலையீடுகளும், தோட்ட முகாமைத்துவத்தின் எந்த ஒரு தலையீடுகளும் முரண்பாடுகளும் இன்றி நேரடியாக மக்களுக்கு போய் கிடைக்குது. இன்றைக்கி அநேகமான தோட்டங்களில் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடு எங்களுக்கு மெயின் பிரச்சனை பாதை, தண்ணி, படிப்பு, கல்வி தான் எங்களுக்கு ஒரு பாரிய சவாலாக இருந்தது. கல்வியில் இன்றைக்கி நாங்கள் மாற்றம் அடைய ஆரம்பிச்சிருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கான அடிப்படை வேலை திட்டங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று வருது. அடுத்த முறை மீண்டும் ஜனாதிபதிக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதற்கான முழு வேலை திட்டங்களும் நான் நினைக்கிறேன் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்குள் மலையகம் மாறும், மலரும். அதே போன்று மலையகத்தை எடுத்துக்கொண்டால் மலையக இளைஞர் ஜோதிகள் அதிகளவிலானோர் தலைநகர் கொழும்பிற்கு சிறிய சிறிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணமாக இருப்பது என்ன? ஏன் மலையகத்தில் ஒரு தொழிற்சாலைகளையோ அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையோ ஏற்படுத்தி கொடுக்க முடியாதா? என்னென்றால் மலையக பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்யும் தொழிலாளர்களை அந்த காலத்திலிருந்தே மற்றவர்கள் பார்க்கும் கோணம் வித்தியாசமாக இருந்தது. அதனால் எங்களுடைய இளைஞர்கள் படித்தவுடன் அவர்கள் அந்த வேலையை செய்வதற்கு தயங்கினார்கள். ஏன்னால் நம்மளையும் அந்த மக்கள் அவ்வாறு பார்ப்பார்களோ,
ஆகவே அதை விடுத்து எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா நல்லா வச்சுக்கணும், வேற ஒரு வேலையை தேடி கொழும்புக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வாறு கொழும்பை பற்றி கொழும்புல மலையக தொழிலாளர் வேலை செய்ய வேண்டால் முழு கொழும்பும் ஸ்தம்பிதம். அதற்கு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு தெரியும் கருப்பு சட்டை போராட்டம். அக்டோபர் எல்லாத்துக்குமே தெரியும் டீம் 24 நடத்தின அந்த போராட்டத்தின் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ கொழும்புல வேலை செஞ்ச அவ்வளோ தொழிலாளர்களும் முழு கொழும்புமே சமிதமானது. ஸோ அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எதை வேணுமோ செய்யக்கூடிய ஒரு ப்ரெஷர் குரூப், மலையத்துக்கான ஒரு ப்ரெஷர் குரூப் இந்த இங்கே இருக்குது. அப்போ இந்த இளைஞர்கள் அந்த வேலைகளை விட்டு இங்கே வருவதற்கான காரணம் எங்கள் தோட்ட முகாமைத்துவமும் அன்றைக்கு இருந்த அரசாங்கங்களும் எங்களை வைத்திருந்த நிலை. அந்த நிலை மாறி இருக்கின்றது, அந்த நிலை மாற்றப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கான தனி முகவரிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எங்கள் தோட்டத்தில் இருக்கும் வீதிகளுக்கான பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நிறைய இடங்களில் தோட்டங்கள் பேரே இல்லை, ஊர் பேரை மட்டும் சொல்லக்கூடிய புதிய கிராமங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவர வேலைத்திட்டங்கள், புது புது வேலைத்திட்டங்கள் வருகிறது. எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வழங்கப்படலாம். ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்க முக்கியமான வேலைகள் அனைத்துமே அந்த தோட்ட முகாமைத்துவத்தால் ஏற்கனவே தோட்டத்துக்குள்ளே வேலை செய்யும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த அனைவர்களுக்கு தான் வழங்கப்பட்டு வருகின்றது. எங்களுக்கு இதே தோட்டத்தில் எங்கள் படித்த இளைஞர் வீதிகளுக்கு வேலை போல் வழங்கப்படவில்லை. அது வழங்கப்படணும். அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் நீங்கள் கூறும் அந்த மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக. அதே போன்று ஜனாதிபதியும் கூட நீண்ட கால திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் நாட்டை கட்டியெழுப்புகின்ற பயணத்தை சீராக முன்னெடுத்து செல்ல தயாராக இருப்பதாகவும் தான் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதன் காரணமாகத்தான் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் கூட சுயாதீனமாக செயற்படுவதற்கு, அதாவது சுயாதீன வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை வழங்குவதற்கு முன்வந்திருப்பதாகத்தான் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இப்படியான பின்னணியில் மலையகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சம்பள விவகாரங்களுக்கான தீர்வு, அதே போன்று இந்த காணி உரிமை விடயங்களுக்கு அப்பால் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மலையகத்தை சார்ந்தவர்களினுடைய பிள்ளைகளுக்கு, இளைஞர் யுவதிகளுக்கு அந்த இடத்திலேயே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நகர்வுகள் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தால், அடுத்த ஜனாதிபதியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வழங்குவார் என்ற உறுதிமொழியை உங்களால் வழங்க முடியுமா? கட்டாயமாக. ஏன்னா கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்கும் போது அவர் தனிப்பட்ட ஒரு இன ரீதியாக மத ரீதியாக இதை பொறுப்பேற்கவில்லை, முழு இலங்கையுமே பொறுப்பேற்றார். ஏன்னா அந்த முழு இலங்கைக்குமே ஏற்பட்ட பாதிப்பு இன்று அவர் சுயாதீனமாக கேட்பதற்கு முக்கிய காரணம் ஒன்று, முழு இலங்கைக்கும் கவனம் செலுத்த வேண்டும், முழு இலங்கையும் மக்களும் தனக்கு ஆதரவளிக்கணும், அவர்களுக்கான வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே பல்வேறு வேலைத்திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. பெருந்தோட்டத்துறையில் இருக்கும் பாவிக்கப்படாத இடங்களை, பாவிக்க முடியாத இடங்களை அங்கே இருக்கும் படித்து முடித்த இளைஞர்களின் சுயதொழில் வாய்ப்புக்காக வழங்குமாறும், அவர்களுக்கான எதிர்கால வருமான ஊக்குவிப்பு வேலைத்திட்டங்களை முன்னெடுக்குமாறும் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான வரைமுறைகளை இன்று இருக்கும் அமைச்சர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக ஒரு சிறந்த மலைய இளைஞர் யுவதிகளுக்கான சிறந்த வேலைத்திட்டம் ஒன்று மிக விரைவில் உருவாக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே போன்று இப்பொழுது வடக்கு கிழக்கை எடுத்து நோக்கும் பொழுது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க இருப்பதான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு காண்கின்றீர்கள்? இல்லை, நான் அது ஒருபுறம் அவர்கள் உரிமையாக கேட்பது ஒருபுறம் இருந்தாலும், இன்று இந்த நாட்டின் நலன் கருதி, நிலை கருதி அனைவரும் ஒன்றிணைந்து கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் ஊடாக ஒரு சக்திமிகு திறன்மிகு இலங்கையை கட்டி எழுப்பி அனைவரும் சமனாக வாழக்கூடிய ஒரு இலங்கையை உருவாக்குவதற்கு வித்திட வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். ஆனால் இன்று ஒவ்வொருவரும் தன்னுடைய கட்சியின் சார்பாகவும் தன் பகுதியின் சார்பாகவும் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று செல்லும்போது, வேட்பாளர்கள் அதிகமாக கூடும்போது வாக்குகள் சிதறடிக்கப்படலாம். இதனால் ஏற்படும் தாக்கங்கள் தனி ஒருவருக்கு மட்டுமல்ல, முழு இலங்கையில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படும். ஆகவே நாங்கள் விரும்புவது என்னவென்றால், அனைவரும் ஒன்றிணைந்து கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவளித்தால் நன்றாக இருக்கும் என்பதே என்னுடைய. நம்முடைய வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், பிரதானமாக கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட, அதாவது பெரும்பான்மை கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய கூட்டணி தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். தொடர்ச்சியாக பல ஆண்டு காலங்களாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள்.
ஆனாலும் கூட அவர்கள் கேட்ட கோரிக்கைகளில் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகத்தானே குறிப்பிடுகின்றார்கள். இப்படியான பின்னணியில் மீண்டும் எப்படி ஜனாதிபதியை நம்பி நாங்கள் ஆதரவளிக்க முடியும்? இல்லை, ஜனாதிபதி அவர்கள் ஏமாற்றவில்லை. அதற்கான அந்த காலங்கள் சந்தர்ப்பங்கள் என்று ஒன்று இருக்கின்றது. செய்த அனைத்து வேலை திட்டங்களும் சிறப்பாக தரமாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இன்றைய இலங்கையில் எந்த மூலையிலேருந்து எந்த மூலைக்கும் நம்ம சுதந்திரமாக போய் வரக்கூடிய ஒரு நிலை நாங்கள் உருவாகி இருக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஐடென்டி கார்டை காட்டிட்டு போகணுங்கிற நிலை இல்லாமல் இருக்குது. ஐடென்டி கார்டு கேட்டாலும் ஏன் கேட்குறேன்னு கேட்கக்கூடிய பதிலுக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலை மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் சரியான வேலை இவர் சொன்ன முதல்ல சொன்னீங்க தானே, இவருடைய வேலை திட்டங்கள் அனைத்தும் லாங் டேர்ம், தூர நோக்கு, நீண்ட காலம் எடுக்கும். அந்த நீண்ட காலத்திற்கு பதில் பலன் இனிமையாக இருக்கும். ஆகவே சிறிது காலம் எடுக்கும். அனைவருடைய வேலை திட்டங்கள் மிக சிறந்த முறையில் செய்து கொடுப்பார். வடகிழக்கை பொறுத்தவரை அவர்களுடைய வேலை திட்டங்கள் நிறைய கண்டிப்பாக செய்ய யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இன்று மக்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து தன்னுடைய உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உரிமைகள் கட்டாயம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போன்று ஜனாதிபதி பல தடவைகளில் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற தொடர்ந்தும் கூட அவர் குறிப்பிட்டிருந்தார், நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காணி போலீஸ் அதிகாரம் என்ற விடயங்கள், அதில் போலீஸ் அதிகாரம் தவிர்த்து ஏனைய விடயங்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் கூட அந்த விடயமும் கூட தென்னிலங்கையில் ஒரு பாதகமான ஒரு கருத்தை தோற்றுவித்துக் கொண்டு இருக்கின்றது. இத்தகைய நெருக்கடியில் எப்படி வடக்கு கிழக்கு மக்கள் பிரதிநிதிகள் கேட்கின்ற அந்த விடயத்தை ஜனாதிபதியால் வழங்க முடியுமாக இருக்கும்? கண்டிப்பாக. அதுக்காகத்தான் இன்று எமது ஜனாதிபதி ஒரு கட்சி சார்பற்ற நிலையில் தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவ்வாறு போட்டியிடும் போது அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஒருமித்த கருத்தாக செல்லும் போது அதற்கான வேலை திட்டம் சிறந்த முறையிலே உருவாக்க முடியும். நாங்கள் எதிரும் புதிருமாக இருந்தால் மட்டுமே தான் எங்களுக்கான அந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும். நாங்களும் ஒரே நாற்காலியில் உட்காந்து பேசும் பொழுது, ஒன்றாக உட்காந்து ஒரே டேபிளில் உட்காந்து பேசும் பொழுது அனைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி கலந்தாலோசித்து எடுக்கும்போது சிறந்த ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போன்ற இன்னும் ஒரு விடயம், வடக்கு கிழக்கு மக்கள் பிரதிநிதிகள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள், காணி அதிகாரம் வேண்டும், இந்த போலீஸ் அதிகாரம் என்ற விடயங்களை வழங்க முடியாமல் இருக்கின்றமைக்கு காரணம் என்ன? என்று அது குறிப்பாக ஜனாதிபதியின் ஊடாக செயல்படுத்தக்கூடிய வேலை திட்டங்கள், மக்களின் சர்வஜன வாக்கெடுப்புகள் எடுத்து பல்வேறு வேலை திட்டங்களை 13வது சீர்திருத்த சட்டத்தில் உள்வாங்கப்பட்ட அனைத்து விஷயங்கள் நடைமுறைப்படுது. அதில் குறிப்பாக ஒன்று மாகாண சபை. ஆகவே அதற்கான வேலை திட்டத்தை சரி செய்வதற்கு நாட்டை சரிப்படுத்த வேண்டும். இன்று நாட்டின் பொருளாதார நிலை இன்று மாறி இருக்கின்றது. மாறி இருந்தாலும் தேர்தலுக்கு முன் கொடுக்க வேண்டிய நிலை. இந்த தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக அந்த 13வது சீர்திருத்தத்துக்கு தேவையான மாற்றங்கள் கண்டிப்பாக நடைபெறும். அதில் இந்த மாற்றம் இருக்காது. அதே போன்று இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தப்பட்டிருக்கின்றது. மாகாண சபைகள் இயங்காமல் இருக்கின்றமே ஒரு பாரிய இழப்பு என்றுதான் குறிப்பிட முடியும். ஆகவே முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக நீங்கள் இந்த விடயத்தை இருக்காங்க? கண்டிப்பாக மாகாண சபை தேர்தல் வைக்காமல் இன்னும் தள்ளி போட்டுக்கொண்டே போயிருந்து மக்களுக்கு இணைக்கப்படும் ஒரு அநீதியாக கருதப்பட்டாலும் நாட்டின் பொருளாதார நிலை, ஏன்னா இப்போ இன்றைக்கி தேர்தல் வச்சு அங்கே ஒரு 300-400 பேர் திரும்ப மந்திரியாக போது அவரோட செலவினங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பாரிய செலவினை ஏற்படுத்தும். ஆகவே இன்றும் ஒரு இவ்வளவு நாள் பொறுத்தாச்சுன்னா 1 வருட காலம் இந்த புது ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் புது பாராளுமன்ற தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் வைத்த பிறகு தொடர்ந்து அதை தக்க வைத்து கொண்டு செல்வதற்கு நடவடிக்கைகளை ஜனாதிபதியினுடன் மேற்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் அனைவரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கணும். மிக விரைவில் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தால் மீண்டும் நான் நினைப்பது போல் பழைய முறையிலே மனாப்பை அந்த தெரிவு வாக்கு முறையிலே நடைபெறும் தேர்தல். ஆகவே அந்த தேர்தலின் ஊடாக எங்களுடைய பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்து கொண்டு மக்களுக்கான சேவையாற்றுவதில் எங்களுக்கு ஒரு பாரிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் இன்னும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று எந்த ஒரு கட்சியாலும் இந்த முறை தேர்தலில் 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் ஒரு சூழல் காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உண்மையில் அத்தகைய நிலைதான் காணப்படுகின்றது. அவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்கின்றது. கடந்த வாரங்களில் தொடக்கம் நிலை மாறி இருக்கின்றது. இன்று சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கான வாக்கு வீதம் தினசரி அதிகரித்து கொண்டு வருகின்றது. நான் நினைக்கின்றேன் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 50% அதிகமான வாக்குகளை பெற்று மக்களின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை.
அதே போன்று ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமாக இது இருப்பதனால் ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை தேர்தல் அறிவிக்கப்பட்டமையை தொடர்ந்தும் கூட அரசு சொத்துக்களை பாவித்து முன்னெடுப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. இல்லை, ஜனாதிபதி அவர்கள் உங்களுக்கு தெரியும், கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன் சொத்துக்களையே சமூகத்துக்காக வழங்கியவர். அதாவது சமூகத்தின் சொத்துக்களை தனக்காக பாவிப்பார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை. ஜனாதிபதி கூட்டத்துக்கு போகல, அவர் ஜனாதிபதியாக நாட்டோட ஜனாதிபதியாக தானே போகணும். ஆனால் அரசியல் கூட்டங்கள் நாங்கள் ஏற்பாடு பண்ணவில்லை. அந்த மாதிரி செய்யும் பொழுது அதற்கான அவர் அரசு செலவுகளில் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் அப்படி செய்யவும் மாட்டார். அதே போன்று ஜனாதிபதி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருந்தாலும் கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி எத்தகைய வியூகங்களை அமைத்து ஜனாதிபதிக்கு ஆதரவை வழங்கப் போகின்றது எதிர்காலத்தில்? கட்டாயமாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கும் அனைவரும் இப்பொழுது அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஒருபுறம் ஒரு பயம் இருந்தாலும், ஐயோ ஜனாதிபதி எங்களுடைய கட்சி சார்பெல்லாம் வெளியே போயிட்டாரேங்கிறது பயம் இருந்தாலும், ஆனால் மக்களுக்காக கட்சி தன்னையே அர்ப்பணித்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி என்று மக்களுக்காக தன் தலைமைத்துவத்தையும் தன் கட்சியையும் அர்ப்பணித்திருக்கின்றது என்பது நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருக்கு ஜனாதிபதி அவர்களுடைய தேர்தல் வியூகத்திற்கான அரசியல் வேலைகளில் முன்னெடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம். ஆல்ரெடி ஏற்கனவே வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். உத்தியோகபூர்வமான மாநாடுகள் எந்த காலப்பகுதியில் இடம்பெற திட்டமிடப்பட்டு என்ன கட்சி தலைமையகத்தின் ஊடாக அதற்கான தகவல் மிக விரைவில் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அதே போன்று இப்பொழுது எடுத்து நோக்கும் பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினரும் கூட ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி சார்பாக ஒருவரை களமிறக்க இருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்த்தால் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான அணியினரும் அதில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார். மறுபுறம் தேசிய மக்கள் சக்தியை எடுத்து நோக்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் களமிறங்கி இருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்களை எடுத்து நோக்கும் பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பின்னணியில் இவர்கள் அவருக்கு சவாலாக அமைய மாட்டார்களா? இல்லை, ஜனாதிபதி அவர்களுக்கு சவாலாக அவர்களை நினைப்பது நான் என்றால் நினைப்பது கூட சரியில்லை என்பதுதான். ஏனென்றால் நாட்டை கட்டியெழுப்பதற்காக நாடு வீழ்ந்திருந்த போது தன்னால் அதை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்று நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் போது இதோ நான் வருகிறேன், என்னால் முடியும் என்று கூறும் வார்த்தையை நீங்கள் நம்புகின்றீர்களா? இயலாது. சாதாரண பாமர மக்களுக்கும் தெரியும். அன்று 2 வருடங்களுக்கு முன்பு அப்போதைய ஜனாதிபதி கொடுத்த வாய்ப்புகளை கூட மதித்தவர்களுக்கு பதிலளிக்காமல் அதற்கான மாற்றுக் கருத்துக்களை தெரிவித்தவர்கள் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த கஷ்ட காலத்திலும் நாட்டை எடுத்து கட்டி எழுப்பி இந்த நாட்டை ஒரு திறந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் போது தாங்க இப்போ நான் செய்கிறேன்னு சொல்கிறது இப்போ எனக்கு தான் முடியும்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆகவே இது சரியான முறையில் தேர்தலை நடந்து வெற்றி பெறும்போது உங்களுக்கான முடிவுகள் தெரியும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜெயிக்கும் போது. ஆனால் அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்து, நாங்கள் எதற்காக இந்த ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்று அல்லது பிரதமர் பதவியை பொறுப்பேற்பதற்கு முன்வரவில்லை என்பதற்கு ஒரு காரணத்தை குறிப்பிடுகின்றார்கள். ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் நிராகரித்த மொட்டு கட்சியினருடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினருடன் இணைந்து செயற்படுவதற்கு நாம் தயாராகவில்லை. அதன் காரணமாகத்தான் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் அந்த பதவிகளை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு? அதாவதுமா, நாங்கள் தண்ணீர் வேண்டி ஒரு ஊற்றை நோண்டும் போது இடையில் ஒரு பாறாங்கல் வந்து விட்டது என்பதுக்கு பாறாங்கல்லை விட்டு வேறு இடத்துல போய் நோண்டுவீங்களா? எப்படியும் அந்த பாறாங்கல் ஒரு சின்ன கல்லை உடைச்சி பார்ப்போம், உடைப்போம் தானே. அந்த மாதிரி இவர்கள் ஊழல் இருக்கிற இடத்துல போயிட்டு தான் ஊழல் இல்லாமல் ஆக்கணுமே தவிர ஊழல் இல்லாமல் வந்ததுக்கப்புறம் நான் போய் ஊழல் இல்லாமல் கொண்டு வரேன்னு சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இல்லை. ஊழல் இருக்க இடத்துக்கு போங்க, அதில் போய் அவங்களோட போராடுங்க. ஊழல் இல்லாமல் அழிங்க, அழிச்சிட்டு அரசாங்கத்தை நல்லபடியாக அப்போ கை காட்டுங்க. ரைட், ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கின்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இல்லவே இல்லை, ஊழல் இல்லாமல் கொடுத்தா தான் நான் ஊழலை இல்லாமல் கொண்டு போவேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால் அன்றைக்கி ஊழல் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இவங்க உள்ளுக்கு போய் எடுத்துருந்தாங்கன்னா அரசாங்கத்தை வீழ்க விடாமல் காப்பாற்றிருக்கலாம் நாட்டை. ஆனால் அன்றைக்கி ரணில் விக்ரமசிங்க போய் காப்பாற்றினார் நாட்டை, போய் பிடிச்சாரு. இப்போ அதுக்கப்புறம் இன்றைக்கி எவ்வளோ நிலைமை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம. அந்த நிலையெல்லாம் மாறி இருக்கு தானே.
அதே போன்ற இன்னும் ஒரு விடயம், நாட்டினுடைய இந்த வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு எதிர்காலத்தில் எந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட போகின்றன? ஏனெனில் அரசு துறையினரை எடுத்துக்கொண்டாலும் ஜனாதிபதி அதாவது அரசாங்கத்தினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சம்பளங்கள் உரியவாறு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அதாவது வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டாலுமே கூட சில அரசு துறை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பள முரண்பாடுகள் உரியவாறு தீர்க்கப்படாமை தான் அந்த தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குதிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த அரசாங்கம் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ளும் பொழுது ஒரு சாரார் புறந்தள்ளப்படுத்திருக்கின்றோம், உங்களை அரசாங்கம் புறக்கணித்திருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த தொழிற்சங்கங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை உரியவாறு நிர்வகிப்பதற்காக எதிர்காலத்தில் எந்த திட்டத்தை முன்வைக்கப் போகின்றீர்கள்? அதாவதும்மா, தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எத்தனை தொழிற்சங்கங்கள் இருக்குன்னு. இப்போ அனைத்து தொழிற்சங்கங்களும் அரசாங்கத்தில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நீங்கள் சொல்கிற வேலை திட்டங்களுக்கு தன்னுடைய வேலை திட்டங்களை முன்வைத்திருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட ஒரு சில தொழிற்சங்கங்கள் மட்டும் இந்த கௌரவ ரணில் விக்ரமசிங்க வந்ததுக்கு அப்புறம்தான், அவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு 2 முறை 10,000 ரூபாய், முழுமையாக 10,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டது. அடிப்படை சம்பளம் வேறு யாரும் உயர்த்தலை இவ்வளோ வருட காலத்தில். அப்போ இவர் இன்றைக்கு நாட்டோட நிலையில் எல்லாரும் கை கோர்க்கணும். நாங்கள் யாரையுமே ஒருத்தர மாட்டோம். எல்லா தொழிலாளர்களும் எல்லா மக்களும் கை கோர்த்து தன்னோட பங்களிப்பை வழங்கணும். இந்த நாட்டை கட்டி எழுப்புறது கொஞ்சம் பல்ல கடிச்சோம்னா கஷ்டப்பட்டோம்னா வந்துடலாம். அதனால் யாருக்குமே இந்த ஜனாதிபதி அவர்கள் எந்த ஒரு தொழிலாளையும் வஞ்சித்தவர் இல்லை. ஏன்னா அவர் ஒரு தொழிற்சங்கத்தோடைய தலைவராக இருந்தவர், தொழிலாளர்களின் தலைவராக இருந்தவர். ஆகவே பெருந்தோட்டத்துறை இலங்கை நிர்வகிக்கும் பெருந்தோட்டத்துறையை சேர்ந்த பிரபலமான ஐக்கிய தேசிய கட்சியின் சங்கமமான இலங்கை தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவருக்கு தெரியும் தொழிலாளர்களின் வழி. அது மட்டுமல்ல, ஜேஎஸ்எஸ் தேசிய ஊழியர் சங்கத்தில் இவர் இதாக இருந்திருக்கார். அப்போ அவருக்கு தெரியும் தொழிலாளர்கள் வழி, தொழிலாளர்கள் எப்படி நடத்த வேண்டும். அதனால் அவர் யாருக்கும் வஞ்சிக்கவில்லை. மக்களுக்கு தேவையான சரியான வழிமுறைகளை தேவைப்படும் என்று சரியாக செய்வார் என்ற ஒரு மாற்றம் இல்லை. யாருக்கும் தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமோ சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லை, ஆபாவமும் இல்லை அவருக்கு. அவர் பக்க சார்பு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்வதில் ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ஒரு தனித்துவம் படைத்தவர். அதே போன்று ஜனாதிபதி இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இப்பொழுது வடக்கு கிழக்கில் ஒரு பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் சார்பில் களமிறக்குவதற்கான நகர்வுகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனையும் மீறி ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிப்பதென்றால் தமிழ் மக்கள் நமக்கு வழங்குகின்ற ஜனாதிபதி வழங்க போகின்ற உறுதிமொழி என்னவாக இருக்கிறது? அது தமிழ் மக்கள் முன்வைக்கின்ற உறுதிமொழிகளை பொறுத்து இருக்கு, கேட்கப்படும் உறுதிமொழிகளை பொறுத்து அமையும். ஆம் நேர்களே, முக்கியமாக இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நம்முடன் ஓவா மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் தீபா வேலாயுதம் அவர்கள் இணைந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளையும் பதில்களையும் வழங்கியிருந்தார். உங்களுக்கு நன்றி ஐயா. நன்றி. ஆம் நேர்களே, அந்த வகையில் மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.